ஜெய் ஸ்ரீ நவசக்தி மாதாக்கு ஜெய். எல்லாம் அல்ல நவசக்தி காமாட்சி அம்பாள் என்கிட்ட ஆவிர்வாகம் ஆகி கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல ஆறுது. என்னோட 40வது வயசுல அம்பாள் பேச ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் 2005ல எனக்கு ஒரு கனவு வந்தது. இப்போ அமையப்பட்ட இந்த இடம் தான் அப்படின்னு எனக்கே தெரியாது. ஆனாலும் நான் அந்த கனவு கண்ட இடத்த தேடின அம்பாலே தானா இந்த இடத்த உருவாக்கி கொடுத்துட்டு அவளே எனக்கு சொன்ன அந்த உயரத்திலயுமே சிலைய அமைக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இத நாங்க திருப்பூர்ல இருக்க அவினாசி மருதமுத்து அப்படிங்கிற சபதி கிட்ட ஆர்டர் பண்ணி கொண்டு 2009ல வைகாசி மாசம் முதலா கும்பாபிஷேகம் ஆனது. அதுக்கடுத்தது 2வது கும்பாபிஷேகம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இந்த மடிப்பாக்க வாழ் பக்தர்கள் மற்றும் எல்லாமே இந்த சென்னை வாழ் ஜனங்க அத்தனை பேருமே மடிப்பாக்கம் காமாட்சி, மடிப்பாக்கம் அப்படின்னு சொன்னாலே காமாட்சி அப்படின்னு ஓடி வருவா. எல்லாரோட உதவியோடும் எங்களுடைய பெரும் முயற்சியாலையும் எனது கணவரோட ஆசையாலையும் அம்பாளோட அனுகிரகத்தாலையும் இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் ரொம்ப அற்புதமா நடந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால இதுல முக்கியமா நம்ம கோவில்ல மட்டத்தேங்காய் வழிபாடு அப்படிங்கிறது நிறைய பேர் மட்டத்தேங்காய் கட்டி வழிபடுவாங்க. அது முதல் நாளே அவளுக்கு அம்பாள் உத்தரவு கொடுத்து சக்சஸ் பண்ணுவா. அது 2 மாசம் வரைக்கும் இருக்கும். அது போல நிறைய பேருக்கு அந்த மட்டத்தேங்காய் கட்டும் போது அம்பாளோட ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததா நவவார கனி அப்படின்னு சொல்லி எலுமிச்சை பழம் மாத்திர வழிபாடு இங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை அதுல நடக்கும் இந்த கோவில்ல. 5 பௌர்ணமிக்கு கல்யாணம் ஆகாத குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணி மாலையை கொண்டு அம்பாள்கிட்ட குடிச்சிட்டு குழந்தைகளுக்கு சீக்கிரமே மாலை பாக்கி கொடுக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிடணும் அப்படின்னா நிச்சயமா இங்க நடக்கிறது. இப்படி வரப்பிரசாதியா அம்பாள் இன்னும் நிறைய எல்லாருக்கும் வேண்டியதெல்லாம் தரக்கூடிய வரப்பிரசாதியா இந்த மடிப்பாக்கத்துல இருக்கிறது. இந்த மடிப்பாக்க வாழ் ஜனங்கள் எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லணும். அதனால காலையில கூட நான் சொல்லியிருந்தேன், மடிப்பாக்கம் ஒரு புண்ணிய கஷேத்திரம் காமாட்சி இருக்கிறதுனால அப்படி ஒரு புண்ணிய கஷேத்திரமா இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால பக்தர்கள்லாம் நீங்களும் நம்ம காமாட்சியை தரிசனம் பண்ணுங்க. வேண்டியதை எல்லாருக்கும் ரொம்ப அழகா நம்ம என்ன பிரார்த்தனை அப்படிங்கிறது அம்பாள் தர்மத்துக்கு தான் கட்டுப்படுவா. அது மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்றதுங்கிறது தர்மமா இருக்கணும். அதை உடனே நிறைவேற்றிக்கணும். ஜெய் ஸ்ரீ நவசக்தி காமாட்சி மாதாக்கு ஜெய். காமாரி காமாம் கமலாசனஸ்தாம் காம்யப்பதாம் கங்கணமூகஸ்தாம் காஞ்சி நிவாசாம் கனக பிரபாசாம் காமாட்சி தேவி கலையாம் விஜயத்தே. நம்ம எல்லாரும் காஞ்சி காமாட்சி என்றால் காஞ்சி தான் ஞாபகம் வரும். ஆனா அம்பாளுக்கு எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துலயும் இருக்கா. இங்க சென்னையிலும் சென்னையில உள்ள ஆன்மீக மக்களுக்கும் அறிவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்க வரணும், இங்க இருக்கணும் ஆசைப்பட்டான். அந்த ஆசைப்பட்டதுக்கு யாரு தேர்ந்தெடுத்தாங்க? ராதா அம்மாவை தேர்ந்தெடுத்தாங்க. ராதா அம்மா இதுல அலுமேலும் திருவள்ளூர் கிராமத்துல அலுமேலம்மாள் சுவாமிநாதன் அவர்களுக்கு பிறந்தார்கள். இவங்க நிறைய கண்டினியூஸா இதெல்லாம் பண்ணுவாங்க. லலிதா சாஸ்திரம் சொல்லிட்டே இருந்தாங்க, பாராயணம் பண்ணிட்டே இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்து இதுல ஆர்வம் உண்டு. அதனால அம்பாள் இவங்களை தேர்ந்தெடுத்தாலும் தெரியல. அவங்களோட அம்மா கனவுல உங்க வீட்டுக்கு முன்னாடிதான் சுயம்புவா நான் இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி கனவுல சொன்ன மாதிரி காலையில காலையில பார்த்தானா உருவம், சின்ன உருவம் கல்ல சின்ன உருவம் தெரிஞ்சது. அதுல இருந்து அவங்க அந்த ஒரு சின்ன குடிசை போட்டு
ஒரு இது பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ராதா அம்மா கனவுல வந்து 9 அடி அம்மன் வந்து கனவு கொடுத்தாரு. எனக்கு இந்த கொடுத்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கோவில் கட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்ன போது கோவில் கட்டுறதுங்கிறது இந்த காலத்துல சர்வசாதாரண காரியம் கிடையாது, அவ்வளவு பெரிய இதுவும் கிடையாது. அவங்க சிம்பிளா வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு சின்ன பூஜை போட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய கோவில் எங்க கட்டுறது எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போது அவருடைய கணவர் சேகராமன் அவர் கவலைப்படாத தன்னை கடவுள் வழிவிடுவார், அவர் ஆசைப்பட்டானா அவர் எப்படியா நடத்திப்பா அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி சொன்ன போது திடீர்னு ஒரு லேடி வந்து 1,00,000 ரூபாய் கொடுத்து நீ கோவில் கட்டத்துக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா. அந்த அவங்க யாரும் பார்த்தா அவங்க வந்து காமாட்சி. அந்த மாதிரி இதுல இருந்து அது கோவில் கட்ட ஆரம்பிச்சாங்க. 2009 வந்து இந்த கோவில் கட்டினாங்க. இப்ப அதெல்லாம் வந்து இந்த இன்னொன்னு இந்த அம்மா வந்து பெரிய ராஜகோபுரம் கட்டணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. இது வந்து சாதாரண விஷயம் இல்ல, வந்து அம்பாலே நடத்திக்கிறாங்கிறதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் இதுதான். இவங்களுக்கு வந்து இங்க பெரிய ஆள் பலம் இந்த பலம் எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க ராதா அம்மா தான் ஒரு சிங்கிள் ஹேண்டடா இத பத்தி யோசிச்சு எப்படி பண்ணணும், எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷமா நான் யோசிச்சு பிளான் பண்ணி இத வந்து கச்சிதமாக இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கானா அதுக்கு வந்து பரிபூர்ண காமாட்சி அம்மனோட அருள்தான வழியா வேற எந்த இதுவும் இல்லை. ஒரு சாதாரண ஒரு அம்மா வந்து இவ்வளவு தூரம் பண்ண முடியும், இவ்வளவு பெரிய கோவில் கட்ட முடியும் அப்படிங்கிறது வந்து அதுவே வந்து ஒரு ப்ரூஃப். காமாட்சி அம்மன் அவ கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அருள் வாக்கெல்லாம் நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேரோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிருக்கு. அவங்க அதுக்கப்புறம் வந்து இது இங்க ஒரு இதா வந்து வீட்டு பத்திரம் எல்லாம் திறந்து வச்சு வந்து எங்க காணுங்கன்னு உண்மையில தேடிட்டு இருந்தா அவ வந்து காமாட்சியோட அருள்னால வந்து இது கிடைச்சது. இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா இந்த கோவில் இப்ப இவ்வளவு அழகா இவ்வளவு இதா ஒரு ஆள் கட்ட முடியுமாங்கிறது அதுவே பெரிய ஒரு காமாட்சி அம்மன் தானா எப்படி நடத்திக்கலாங்கிறது. அருமையான இந்த காலை பொழுது நாம் எல்லாரும் இங்க சேர்ந்திருக்கோம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வர்றதுக்கு ஒரு குறிப்பிட வச்சிருக்கணும். இதனோட வரலாறை பத்தி நான் எழுதியிருக்கேன். இந்த கோயிலோட வரலாறை பத்தி புக்கா ஒண்ணு இது இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, அப்புறம் மைசூர்ல சாமுண்டீஸ்வரி எல்லாரும் சேர்ந்து இங்க ஒரே மொத்த உருமா காமாட்சி அம்மானா இருந்திருக்காரு. நமக்கு எல்லாம் தெரியும். அதை சொல்ல ஒரு பாட்டி, பாசத்திற்கு ரத்தம், நேசத்திற்கு ஒரு தங்கை, அதை சொல்ல ஒரு பாட்டியும், அவதூட்ட ஒரு அன்னையும், தோளில் சாய்த்து ஆறுதல் சொல்ல ஒரு தோழியும், அவதூட்ட ஒரு அன்னையும் எல்லாம் சேர்ந்து இங்க மொத்த உருவமாக நம்ம இந்த காமாட்சி அம்மா இருந்திருக்காங்க. இவர்களை பற்றி சொல்லித்தான் தெரியணும் இல்லை. இங்க வந்து நீங்க எல்லாரும் நீங்க வந்து நல்லா நடத்தி கொடுத்தீங்க. அருமையான இந்த காலத்தை வந்து மறக்க முடியாத இதெல்லாம் வாழ்க்கையில வரம் இல்லைனாலும் பரவாயில்ல, சாபம் இல்லாம பாத்துக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் இங்க வந்து தயவுசெய்து இந்த நாளைக்குள்ள அம்பாளோட அருளை பெற்று எல்லாம் நலமாக வாழணும்னு கேட்டுக்கிறேன். நவசக்தி காமாட்சி மாதாக்கு நம்ம எல்லாம் காத்து ரட்சிக்க கார்த்திகேயபுரத்தில் அம்பாளாகவே அந்த இடத்தை தேடி கண்டுபிடித்து இத்தனை அடியில் நான் அமர வேண்டும் என்பதை நம்முடைய ராதாமா கனவுல தோன்றி அம்பாள் சொல்லி அம்பாளே ஆசைப்பட்டு அந்த காஞ்சிபுர காமாட்சி இங்க வந்து 9 அடியில நவசக்தி காமாட்சியாய் அமர்ந்துள்ளாள். நமக்கு அத்தனை பேருக்கும் நன்மை தருபவள், நல்லதே நடத்துபவள், நம்முடைய தாயாக, தந்தையாக, மகனாக அனைவரது வேண்டுதலையும் இன்றும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாள் அம்பாள். என்றும் நிறைவேற்றி கொடுப்பாள். இங்க வந்து ஒரு மிகப்பெரிய பலம் வந்து ராதா மாதாக்கு ஜெய். அவங்க வந்து எல்லாருமே சொல்ற மாதிரி அம்பாளோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் அவள்கிட்ட இருக்கு. அதனால நாங்க எல்லாரும் அவங்கள நடமாடும் காமாட்சியா நாங்க இங்க மடிப்பாக்கத்துல பாக்குறோம்.
கிட்டத்தட்ட 17-18 வருஷமா நாங்க எல்லாம் கோயில்ல இருக்கோம். இங்க வந்து ஒரு மகளிர் மன்றம்ங்கிற ஒரு அமைப்பு எல்லாரும் நல்லதே பண்ணிட்டு இருக்கோம் சர்வீஸ். எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த காமாட்சி கோயில்ல வருஷம் நடக்கிற 2 இது ஆடி மாசம் நவசக்தி இது நவராத்திரி, அதுல வந்து தேர் இழுப்போம். அம்பால பார்த்தேன்னா எல்லாருமே லேடிஸ் தான் நாங்க இங்க எடுத்துட்டு வருவோம். அம்பாள் எங்க கூட குழந்தை மாதிரி ஆசையா வருவா. கல்யாணம் ஆகாத வாழ்க்கை, குழந்தை இல்லாத வாழ்க்கை, அதே மாதிரி எந்தெந்த பொருள் காணணும்னு வந்து அவகிட்ட நம்பிக்கையோட வேண்டிக்கிறவா எல்லாருக்குமே அவ நல்லவே நடத்தி கொடுப்பா. அதனால வந்து அவ வந்து எங்க காலத்துல எல்லாருக்கும் வீட்டுல ஒருத்தங்களா இருப்பா அம்பாள். எங்கேயோ இருந்து நீங்க அவளை நினைச்சு வேண்டிண்டா கூட அவ நல்லதே நடத்தி கொடுப்பா. இங்க ஒரு மட்டைக்காய் கட்டுறதுன்றது ஒரு பெரிய இது. அது வந்து 2 மாசம் இங்க இருக்கும். நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ அதை சொல்லிட்டு கட்டணும். அம்பாளுக்கு ஒன்றுதான் தெரியும் அந்த பிரார்த்தனை, வெளியில சொல்லக்கூடாது. அந்த பிரார்த்தனை கட்டினவா எல்லாருக்கும் 2 நாள்ல கூட சக்சஸ் ஆயிடும், 1 மாசம் சக்சஸ் ஆயிடும். அதனால கோயில்ல அவ்வளவு மட்டக்கா இருக்கும். அது வந்து இந்த கோயிலோட சிறப்பு. அதே மாதிரி ராதாம்மா வந்து நவவார கனின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. 1 வாரம் வாங்குற கனியை எடுத்துன்னு போயிட்டு அடுத்த வாரமா கொடுக்கணும். அந்த மாதிரி 9 வாரம் அந்த கனியை அவங்கவுங்க வீட்டுல வச்சு பூஜை பண்ணி என்ன வேண்டிக்கிறாளோ அத்தனையும் நிறைவேற்றி தருவாள் காமாட்சி. நவசக்தி காமாட்சி என்றும் நம்முடன் துணை இருப்பாள் என்று கூறி நவசக்தி காமாட்சி மாதாக்கு ஜெய்.